Hi friends, welcome to Zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம Zaagzoogkitchenல பார்க்க போறது Cook with Comaliல பீர்க்கங்காய் வச்சு கிரே சிஸ்டர் வந்து அருமையான ஒரு டெசர்ட் ரெசிபி செஞ்சிருந்தாங்க. இந்த ரெசிபிக்கு ரொம்ப அழகா Luffa Short Crust with Shrikhand ரெசிபின்னு பேர் வச்சிருந்தாங்க. நானும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தேன். பீர்க்கங்காயை வச்சு ஸ்ரீகந்த் பண்ணிட்டு அதோட கிறிஸ்பியான ஒரு பிஸ்கட்டோட சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான பீர்க்கங்காய் யூஸ் பண்ணி செஞ்ச டெசர்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பீர்க்கங்காய் இல்லாமல் இதே ரெசிபியை ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து தோல் சீவிட்டு சதப்பகுதியையும் தோலையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயோட சதப்பகுதியை சேர்த்துக்கணும். ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க. இப்போ இதில் நம்ம டெசர்ட் செய்கிறதுனால 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பீர்க்கங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். இதில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பீர்க்கங்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை பீர்க்கங்காய் ஜாமுன்னு கூட சொல்லலாம். இப்போ மறுபடியும் அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பீர்க்கங்காய் தோல், அதை சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் தோலை வந்து இந்த அளவுக்கு வதக்கணும். இது ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இதை அதே பேன்லேயே 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் தண்ணியால் அலசிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பீர்க்கங்காயோட ரா ஸ்மெல் இருக்குது. அதனால தான் நம்ம மறுபடியும் இதை குக் பண்ணுறோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் பவுடருக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளோட பீர்க்கங்காய் அண்டு பீர்க்கங்காய் தோலோட 2 பேஸ்ட்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கணும். பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் 60 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டரை வந்து மெல்ட் பண்ணிடாமல் கெட்டியாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே சேர்த்துக்கங்க. இதை கையால் நல்லா க்ரம்பிள் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கணும். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே 1 டீஸ்பூன் வந்து பீர்க்கங்காய் தோல் அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே இதை சேர்த்துருங்க. நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப சொல்லிக்கிறேன். தண்ணியை வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும், நிறைய சேர்த்துடக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கணும். இப்போ உடனே இந்த மாவு வந்து பட்டர் பேப்பருக்கு சென்டரில் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக தான் ரோல் பண்ணணும். அப்போ தான் நம்ம பிஸ்கட் வந்து பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு கேப் வச்சுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கட் வந்து இந்த திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் பேப்பரை வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிஸ்கட்டை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஃபோர்க்கை யூஸ் பண்ணி இதுக்கு மேலே இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிக்கணும். இது எதுக்காக செய்கிறோம்னா அப்போ தான் நம்ம பிஸ்கட் வந்து பேக் பண்ணுறப்போ உப்பாமல் இருக்கும், பிஸ்கட் ஷேப்லேயே இருக்கும். நம்ம வந்து இந்த பிஸ்கட்டை வந்து வித்தவுட் ஓவன் தான் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக சால்ட் அண்டு பிளேட் ஒன்று சேர்த்துருக்கேன். இதை வந்து கவர் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கட் பிளேட்டை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை கவர் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30 to 35 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து அவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 10 மினிட்ஸ் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அவன் இல்லாமல் செய்கிறதுனால இந்த பிஸ்கட்டோட அப்பர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக தான் இருக்கும். அதனால் இதை திருப்பி போட்டுட்டு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் பார்த்தோம்னா பிஸ்கட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ரீகந்த் ரெடி பண்ணிடலாம். சல்லடையில் துணியை வச்சுட்டு 250 ml கெட்டியான தயிரை வந்து சேர்த்துக்கிறேன்.
இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா இருத்துக்கணும். நான் இதை 1.5 மணி நேரத்துக்கு தனியாக வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆயிடுச்சு. இந்த தயிரை தான் ஹங் கர்டுன்னு சொல்லுவாங்க. இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். கர்டு வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காய் சதப்பகுதி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் பவுடர் சுகர், 1 டீஸ்பூன் மில்க் பவுடர், ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக பொடி பண்ண கொஞ்சம் நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கணும். இந்த ஸ்ரீகந்த் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை வந்து ஈஸியாக போர் பண்ணுறதுக்காக பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் பைப்பிங் பேக்கில் போட்டிருந்த ஸ்ரீகந்தை வந்து இந்த மாதிரி நான் ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பிஸ்கட் எடுத்துகிட்டு ஒரு சைடு மட்டும் பீர்க்கங்காய் ஜாமை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை பிளேட்டில் வச்சுட்டு நம்ம பைப்பிங் பண்ணியிருந்த ஸ்ரீகந்தை வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கணும். மேலே வந்து இன்னொரு பிஸ்கட்டையும் வச்சுட்டு உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப யுனிக்காக இருந்தது. இந்த ரெசிபியை நீங்கள் பீர்க்கங்காய் ஜாம் செய்கிறத விட ஃப்ரூட் ஜாமில் செஞ்சோம்னா இன்னும் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான லுஃபா ஷார்ட்கட் ஸ்ரீகந்த் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.